தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 40 கோடி ரூபாய் சொத்தை ஆட்டைய போட்ட திமுக வேட்பாளர். 40 கோடி ரூபாய் சொத்தை ஆட்டைய போட்ட திமுக வேட்பாளர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக வேட்பாளர்கள் தொடர்ந்து பல புகாருக்கு உள்ளாகி வருகிறார்கள். தற்பொழுது குமாரபாளையம் தொகுதி திமுக வேட்பாளர் 40 கோடி ரூபாய் ஆட்டைய போட்ட விவகாரத்தில் சிக்கியுள்ளார். குமாரபாளையம் தொகுதி திமுக வேட்பாளர் கொக்கி பாலு, இவரும் இவருடைய மகனும் சேர்ந்து 40 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் தங்களுக்கு பத்திரப்பதிவு செய்துள்ளனர். இதனை தட்டி கேட்டவர்கள் மீது அடியாட்களை வைத்து தாக்கியுள்ளனர். அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. குமாரபாளையம் தொகுதி திமுக வேட்பாளர் பிறருக்கு சொந்தமான 40 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் தனக்கு சொந்தமானதாக மாற்ற முயற்சித்துள்ளார். இது வன்மையான கண்டிக்கத்தக்க செயலாகும். பிறர் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்து இந்த சொத்துக்களை வாங்கி இருப்பார்கள் என்பதை உணர வேண்டும். எளிதில் போலி ஆவணங்கள் மூலம் ஏமாற்றுவது, மோசடி செய்வது சட்டத்துக்கு புறம்பானது. இந்த மாதிரியான சட்டத்துக்கு புறம்பான செயல்கள் செய்பவர்களை வேட்பாளர்களாக திமுக அறிவித்திருப்பது வேதனைக்குரியது. திமுக வேட்பாளர்கள் தேர்வில் சொதப்பியுள்ளது. தற்பொழுது குற்றப்பின்னணி உடையவர்களைத்தான் வேட்பாளர்களாக அறிவித்துள்ளது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயலாகும். 40 கோடி ரூபாய் ஆட்டையப்பட்ட நிலத்தை நினைத்த கொக்கி பாலு அவருடைய செயல் கண்டனத்துக்குரியது. குமாரபாளையம் தொகுதியில் இது பூதாகரமான பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது.